திருச்செந்தூரில் பக்தர்களை மீட்பதற்காக சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப இன்று காலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூரில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாலாஜி, விவரங்கள். தென் மாவட்டங்களாக குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதி முழுவதுமாக கடுமையான பாதிப்புக்குள்ளானது. இந்த சூழலில் திருச்செந்தூரில் அதிக அளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளி ஊருக்கு செல்ல முடியாமல் கடுமையான பாதிப்பு உள்ளனர். குறிப்பாக கடந்த 3 நாட்களுக்கு மேலாக அங்கு போக்குவரத்து என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் வடிந்த காரணத்தினால் தற்போது இன்று காலை முதல் அந்த பகுதியில் பேருந்துகள் இயக்கமாக தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருச்செந்தூர் கோவிலில் சிக்கியிருக்கூடிய பக்தர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்ப வசதியாக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் திருச்சி, மதுரை, சென்னை போன்ற முக்கிய நகரங்களுக்கு அவர்களுக்கு அழைத்து செல்ல அந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதற்கான சிறப்பு பேருந்துகள் சேவை என்பது இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. திருச்செந்தூரில் இருந்து பக்தர்களுக்கு திருநெல்வேலி கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படும். இவர்களுக்கு கட்டணம் இலவசம் என்றும் தற்போது தமிழக அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த நிவாரண பொருட்களை அனுப்பும் பணிகளுக்கு பல்வேறு பணிகளும் முழுவீச்சு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் அந்த மாவட்டங்களுக்கு நிவாரணப் பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்வதும் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி 4 மாவட்டங்களுக்கு இலவசமாக இந்த நிவாரணப் பொருட்களை அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு அனுப்பலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.